ஒரு கெட்ட மனிதன் இறக்கும் போது எப்படி இருக்கும் தெரியுமா? அவன் இறப்பதற்கு முன்பாக கருப்பு முகம் கொண்ட வானவர்கள் அவன் பக்கத்துல வராங்க. உயிரை பிடிக்கும் வானவர் அவன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, கெட்ட ஆன்மாவே, அல்லாவின் கோபத்தோடு வெளியே வா என்று வானவர்கள் சொல்வாங்க. அவன் ஆன்மா உடலில் இருந்து ரொம்பவும் வேதனையோடு பிடுங்கப்பட்டு வரும். ஈரமான துணியில் சிக்கிய ரோமத்தை இழுப்பது மாதிரி அந்த ஆன்மா பிடுங்கி எடுக்கப்படும். அந்த நேரத்துல அந்த ஆன்மா மீது கடுமையான துர்நாற்றம் வீசுங்க. இதற்கப்புறம் அந்த வானவர்கள் மேலே அவன் உயிரை கொண்டு செல்லும் போது இந்த கெட்ட ஆன்மா யாருடையது என்று கேட்காமல் இருக்க மாட்டாங்க. அவனுக்காக வானத்தின் கதவுகள் கூட திறக்கப்படாதுங்க. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. நமது வசனங்களை பொய் என கருதி புறக்கணித்தோருக்கு வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட மாட்டார். ஒரு ஊசியில் ஒட்டகம் நுழையும் வரை அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். இவ்வாறே குற்றவாளிகளை தண்டிப்போம். அல் குர்ஆன் அத்தியாயம் 7:40. கடைசி பூமியில் உள்ள சிஜ்ஜின் என்ற ஏட்டில் இவனது கணக்கை பதிவு செய்யுங்கள் என்று மகத்துவம் மிக்க அல்லாஹ் அப்பொழுது கூறுவான். இதுதான் கெட்ட ஆன்மாவிற்கு காத்திருக்கும் கடுமையான முடிவு. இந்த உலகில் நன்மையை செய்து சொர்க்கத்திற்கு நாம் அனைவரும் செல்வோமாக. ஒரு அடியான் மரணித்த பிறகு அவனுடைய உடலை கபர்ல அடக்கம் செய்து விட்ட பிறகு அவனுக்கு அவர்களுடைய நண்பரின் செருப்பின் ஓசைகள் அவனுக்கு நன்கு கேட்குங்க. அந்த நேரத்துல 2 வானவர்கள் அந்த கபருக்கு இடையே வந்து அவனை எழுப்பி உட்கார வைத்து, இந்த மனிதரை பற்றி என்ன கருதி கொண்டு இருந்தாய் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேட்பர். அவன் இறை நம்பிக்கையாளராக இருந்தால் இவர் அல்லாஹ்வின் அடியானும் தூதரும் ஆவார் என நான் சாட்சி கூறுகிறேன் என்று கூறுவார்கள். அந்த நேரத்துல ஒரு புறம் சொர்க்கமும் ஒரு புறம் நரகமும், இவை இரண்டையும் ஒரே நேரத்துல அந்த மனிதன் அங்கு பார்ப்பான். நீ கெட்டவனாக இருந்திருந்தால் உனக்கு கிடைக்கவிருந்த நரகத்தில் உள்ள உன்னுடைய இருப்பிடத்தை பார். நீ நல்லவனாக இருப்பதால் அல்லாஹ் இதை மாற்றி உனக்கு சொர்க்கத்தில் இருப்பிடத்தை ஏற்படுத்தியுள்ளான் என்று கூறப்படும். அவருக்கு மன்னரை விசாலமாக்கப்படும் என்று நபி அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இதை அறிவித்தவர் கதாதா. அதுவே இந்த உலக வாழ்க்கையில நயவஞ்சகனாகவோ இறைவனை நிராகரிப்பவனாகவோ ஒரு மனிதன் இருந்தால் அந்த ஜனாசாவை பார்த்து அந்த 2 வானவர்கள், இந்த மனிதரின் விஷயத்தில் நீ என்ன கருதி கொண்டு இருந்தாய் என்று நபி அவர்களை காண்பிக்கும் போது, எனக்கு எதுவும் தெரியாது, மக்கள் சொல்லிக் கொண்டிருப்பதை நானும் சொல்லிக் கொண்டிருந்தேன் என்று கூறுவான். அதாவது நபி அவர்களை பற்றி அவனுக்கு எதுவும் தெரியாமலே இருந்திருக்கும். இதற்கு அந்த வானவர்கள் சொல்வாங்க, நீ அறிந்திருக்கவும் இல்லை, குர்ஆனை ஓதி விளங்கியதும் இல்லை என்று அங்கு கூறப்படும். மேலும் இரும்பு சுத்திகளால அவன் அங்கு அடிக்கப்படுவான். அப்பொழுது அவன் அலறிக் கொண்டிருந்த அந்த சத்தத்தை மனிதர்களும் ஜின்களும் தவிர மற்ற அனைத்துமே அந்த சத்தத்தை செவியுறும் அளவிற்கு அவன் அலறுவான். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மனிதர் மரணித்து விட்டார்கள்னா அந்த மனிதரோட ஜனாசாவை மக்கள் எடுத்து செல்லும் போது அந்த மனிதன் இந்த உலகத்துல நல்லறம் புரிந்திருந்தால் அந்த ஜனாதா அதை எடுத்து செல்ற மக்களை பார்த்து, என்னை விரைந்து கொண்டு செல்லுங்கள், என்னை விரைந்து கொண்டு செல்லுங்கள்னு சொல்லும். இதுவே அது நல்லறம் புரியாமல் இருக்கும் போது, கை சேதமே, என்னை எங்கு கொண்டு செல்கிறீர்கள் நான் அது சொல்லும். இப்படி ஏற்படும் போது அந்த சத்தத்தை மனிதர்களாகிய நம்மை தவிர மற்ற அனைத்து உயிர்வாழ் விலங்குகளுக்கும் அது கேட்கும். அந்த சத்தம் மனிதர்களாகிய நமக்கு கேட்டால் மயங்கி விழுந்து விடுவோம். அல்லாஹ் கபரின் வேதனையில் இருந்து நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பு நண்பர்களே, நம்ம சேனல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, மெக்கா வரலாறு, சொர்க்கத்தின் வாயல்கள், ஜின்களின் படைப்பு, மறுமை நாளின் அடையாளங்கள், தஜ்ஜால் தீவு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மெஹராஜ் பயணம்,
யானைப்படைகள் அழிக்கப்பட்ட வரலாறு, இன்னும் பல பயான்கள் மற்றும் வரலாற்று பதிவுகளை இந்த சேனல்ல அனிமேஷன்ல பண்ணியிருக்கோம். அதனால கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷனை பார்த்து பயனடையுங்கள்.